மீனம் ராசி அன்பர்களே, நீங்கள் தனியாக இருந்த சில இரவுகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அன்பிற்காக இயங்கும் உங்களின் வாழ்க்கையில் நீங்கள் முற்றிலும் தனிமைப்படுத்தப்பட்டு ஆதரவற்ற நிலையை உணர்ந்த ஒரு குறிப்பிட்ட கொடூரமான இரவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். அன்று உங்களுக்கு பெரியதொரு கஷ்டமோ அல்லது மன அழுத்தமோ ஏதாவது ஒன்று ஏற்பட்டு நெஞ்சு வெடிக்கும் அளவிற்கு தவிப்பும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். உங்களின் மனப்பாரத்தை பகிர்ந்து கொள்ள அலைபேசியை திறந்து பார்த்த நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகமாகவே இருக்கும். நூற்றுக்கணக்கான எண்கள் இருக்கும். ஆனாலும் உங்களுக்காக உண்மையாக அழக்கூடிய அல்லது உங்களின் பேச்சை கேட்கக்கூடிய ஒற்றை மனிதர்கள் கூட இல்லை. அந்த ஒற்றை மனிதர்கள் கூட இல்லை என்று நீங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய மனமானது கலங்க ஆரம்பிக்கும். ஏனென்றால் உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது யாருமே உங்களை தேடி வர மாட்டாங்க. ஆனால் நீங்கள் நூற்றுக்கணக்கான மனிதர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்கள் உதவி செய்திருப்பீங்க. அது பண உதவியோ பொருள் உதவியோ ஏதாவது ஒரு வேலை உதவியோ அது அனைத்தையுமே நீங்கள் அவர்களுக்காக செய்து கொடுத்திருப்பீங்க. அது அனைத்தையுமே அவங்க மறந்திருப்பாங்க. உங்களை ஒரு காரியக்காரனாக மட்டுமே அவர்கள் உங்களை பயன்படுத்தவும் செய்திருப்பாங்க. சுற்றிலும் இருள் சூழ்ந்திருக்க உங்களின் அறைக்குள் நீங்கள் ஒற்றை ஆளாக நின்று உங்களின் கஷ்டங்களை யாரிடமும் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் விடிய விடிய அழுது தீர்த்த அந்த குறிப்பிட்ட இரவு உங்களுடைய மனதிற்குள் இன்னும் இருக்கும். உங்களின் வாழ்க்கையில் அது மாபெரும் தத்துவத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கற்றுக் கொடுத்திருக்கும். இந்த உலகத்தில் நமக்காக அழ யாருமே கிடையாது, நாம் மட்டும்தான் இருக்கிறோம் என்ற ஒரு உண்மை உங்களுக்குள்ள நிச்சயமாக உறைந்திருக்கும். அதுவும் அந்த ஒரு இரவில் தான் உங்களுக்குள்ள நிச்சயமாக உங்களுடைய மனதிற்குள் ஓடி இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஓடி இருக்கா இல்லையா என்பதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. மீனம் ராசி என்றாலே கனவுகளின் ஒரு பிறப்பிடம்தான். உங்களுக்கென்று ஒரு அழகான எதிர்காலத்தை பற்றியும் உங்களுடைய கரியரை பற்றியும் உங்களின் வாழ்க்கை துணையை பற்றியும் அடுக்கடுக்கான பிரம்மாண்டமான கனவுகள் உங்களுடைய மனதிற்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். நீங்கள் நிஜ வாழ்க்கையில் வாழ முடியாத சில நினைவுகளையும் உங்களுடைய கனவு வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. அவர்கள்தான் மீனம் ராசி அன்பர்களாக எப்போதுமே இருப்பீங்க. ஆனால் உங்களின் கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் நீங்கள் மாளிகையாக கட்டி வைத்திருந்த அத்தனை உன்னதமான கனவுகளும் ஒரே ஒரு நொடியில் தரைமட்டமாக உடைந்து போன ஒரு சம்பவம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிகழ்ந்திருக்கும். அந்த ஒரு சம்பவம் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் அதிகமாக ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். அது நீங்கள் நம்பிய ஒரு பெரிய தொழில் முதலீட்டின் வீழ்ச்சியாக இருக்கலாம், அல்லது உங்களின் எதிர்கால லட்சிய பாதையிலேயே கருகி போன சோகமான ஒரு விஷயங்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். ஆனால் அது இன்னமும் இருந்து உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். உங்களின் கண்முன்னே உங்களின் கனவுகள் சுக்குநூறாக உடைந்த போது அதை பார்த்துவிட்டு எதுவும் செய்ய முடியாமல் நீங்கள் கைகளை கட்டிக்கொண்டு கதிகலங்கி நின்ற அந்த ஒரு தருணங்களும் உங்களின் ஆன்மாவையே ஒட்டுமொத்தமாக உலுக்கி போட்டது என்பதுதான் யதார்த்தமான கசப்பான ஒரு உண்மையாக இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டேதாங்க இருக்கும். நீங்கள் எல்லாரையும் நம்பியது தவறு என்பதை வாழ்க்கையில போக போக நீங்க புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. உங்களின் ஒட்டுமொத்த போராட்டங்களுக்கும் சரிவுகளுக்கும் பின்னால் இருக்கும் ஒரே ஒரு மாபெரும் தவறு என்ன தெரியுமா? நீங்கள் உங்களை சுற்றியுள்ள எல்லாரையுமே நல்லவர்கள் என்று கண்மூடித்தனமாக நம்பியதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்த மிகப்பெரிய மாபெரும் தவறாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். உங்களுடைய தூய்மையான மனதில் கள்ளம் கபடம் இல்லாததால் இந்த உலகத்தில் இருக்கும் அத்தனை மனிதர்களும் உங்களை போன்ற நேர்மையானவர்கள் என்பதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. அன்பானவர்கள் என்று நீங்கள் தவறாக கணக்கு போடக்கூடாது. அன்பானவர்கள் என்று யாரையெல்லாம் நீங்கள் தவறாக கணக்கு போட்டீர்களோ வெளியில் பாசமாக உங்களிடம் பேசிவிட்டு உங்களுக்குள்ள நஞ்சை கொண்டு சுற்றும் மனிதர்களின் போலி வேடங்களை உங்களால் கண்டறியவும் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முடியாது. உங்களின் இந்த அதீத நம்பிக்கையை பயன்படுத்தி கொண்டு உங்களை சுற்றியிருந்த சுயநலவாதிகள் உங்களின் உழைப்பையும் உங்களின் பொருளாதாரத்தையும் உங்களுடைய நேரத்தையும் சுரண்டி கொண்டு உங்களை ஒரு வாழும் பிணமாக நடுவழியில் விட்டு சென்றிருந்திருப்பாங்க. இந்த அநாகரிகமான உலகத்தை நீங்கள் முழுமையாக நம்பியதுதான் உங்களின் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு பலவீனமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறியிருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் தினசரி பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தினசரி உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். மீனம் ராசியான நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் தாமதங்கள் ஏற்படத்தான் செய்யும். நீங்கள் நினைக்கலாம், இதுவரைக்கும் எவ்வளவோ தாமதங்கள் ஏற்பட்டு விட்டது, இனிமேலும் நான் தாமதங்களை பொறுத்துக் கொள்வேன் என்ற ஒரு மனநிலைக்கு நீங்க மாறியிருப்பீங்க. உங்களுக்கு அரசிலிருந்து ஏதாவது ஒரு உதவி தொகைகளோ அரசிலிருந்து ஏதாவது ஒரு பணிகளோ நடக்க வேண்டும், அல்லது நீங்கள் நினைத்த ஒரு வேலைகள் முடிவடைய
செய்யாமல் தாமதங்களை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் என்றால் இன்னமும் உங்களுக்கு தாமதங்கள் ஏற்படத்தான் செய்யும். அதையும் நீங்கள் பொறுத்துக் கொள்வதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது. நீங்கள் அதனை தேவையில்லாமல் கற்பனை செய்து கொண்டு இது எல்லாமே கிடைத்துவிடும் என்று நினைத்து வாழ்ந்தீர்கள் என்றால் அது உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளைத்தான் தேடி கொடுக்கும். இது உங்களுடைய திருமண வாழ்க்கைகள், குழந்தை வாழ்க்கைகள் என அனைத்திலும் இது நிச்சயமாக பொருந்த ஆரம்பிக்கும். ஒரு சிறிது நாட்கள், சிறிது மாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில தாமதமாகத்தான் நடக்கும். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் சற்று பொறுமையாக இருந்தால் போதும். ஆடம்பர பேச்சுக்களை நம்பி முதலீடுகளை செய்வதை தவிர்க்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர வேண்டும். அந்த விழிப்புணர்வினால் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கும் இனிமே போக போக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரிய ஆரம்பிக்கும். அரசு சார்ந்த செயல்களில் கவனமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வேண்டும். வாழ்க்கையில அப்பொழுதுதான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கவும் ஆரம்பிக்கும். சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்பட்டு கருத்துக்களை உங்களால் வெளிப்படுத்தவும் முடியும். உத்தியோக பொறுப்புகளால் சோர்வுகள் ஏற்பட்டு வாழ்க்கையில நீங்க ஆரம்பிக்கும். வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்களில் எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையும் நீங்க புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. புரிந்து கொண்டு வாழ்க்கையில எல்லாத்தையும் தெரிந்து கொண்டும் வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க நிச்சயமா போகவும் ஆரம்பிப்பீங்க. கடந்த சில வருடங்களாகவே உங்களின் வாழ்க்கை என்பது எந்த ஒரு சுவாரஸ்யமும் இல்லாமல் உங்களின் அத்தனை மாளிகை கனவுகளும் பாதியிலேயே கருகி போகக்கூடிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் உங்களுடைய வாழ்க்கை போய்கொண்டிருந்திருக்கும். அதுவும் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். நம்முடைய அத்தனை லட்சியங்களும் வெறும் கற்பனையாகவே முடங்கி போனது என்று நீங்கள் தளிப்படைந்த நாட்களும் உங்களுடைய வாழ்க்கையில ஆயிரக்கணக்கான ஒரு நாட்களாக இருக்கும். ஆனால் இதோ உங்களின் இப்போது உழைப்பிற்கும் தூய்மையான அன்பிற்கும் நீதி கிடைக்கக்கூடிய கிரகங்களின் அசைக்க முடியாத சுப பலத்தினால் பிரபஞ்சத்தின் கிரகங்கள் அனைத்தும் இத்தனை காலம் உங்களுடைய மனதின் ஆழத்தில் பூட்டி வைக்கப்பட்டிருந்த அத்தனை உயரிய கனவுகளையும் இப்போது அசைக்க முடியாத ஒரு உண்மையாக உங்களுடைய வாழ்க்கையில மாற்றி கொடுக்க போகிறது. இத்தனை நாட்கள் நீங்கள் எதுவுமே நடக்காது, எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில கனவாக மட்டுமே இருக்கும் என்று நினைத்த எல்லா நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறப்போகிறது. மாறி உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும். தடைபட்டு கொண்டிருந்த அத்தனை காரியங்களும் தடையின்றி அதிவேகமாக வெற்றியில் போய் முடியவும் ஆரம்பிக்கும். உங்களின் இந்த அசூரவேக புதுமையான வளர்ச்சி உங்களை சமூகத்தின் மிக உயர்ந்த சிம்மாசனத்தில் அமர வைக்கப் போகிறது. அதையும் நீங்கள் வர வர உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய ஒட்டுமொத்த போராட்டங்களுக்கும் சரிவுகளுக்கும் பின்னால் இருந்த ஒரே ஒரு மாபெரும் தவறு என்ன தெரியுமா? நீங்கள் உங்களை சுற்றியுள்ள எல்லாரையுமே நல்லவர்கள் என்று கண்மூடித்தனமாக நம்பியதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் இதுவரைக்கும் அனுபவித்த சில தடைகளாகவும் பிரச்சனைகளாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். உங்களுடைய தூய்மையான மனதில் கள்ளம் கபடம் இல்லாததால் உங்களின் அந்த அதீத நம்பிக்கையை பயன்படுத்தி கொண்டு உங்களின் நம்பிக்கையை தவறாக பயன்படுத்திய அந்த ஒரு நபர் யார் என்பது இப்போது அப்பட்டமாக உங்களுடைய கண்முன்னே வெளிப்படவும் போகிறது. வெளியில் உங்களின் மிக நெருங்கிய நண்பரை போல நடித்து கொண்டே உங்களின் பணத்தையும் உங்களின் உழைப்பையும் சுரண்டி கொண்டு உங்களுக்கு பின்னால் சதி செய்தவர்களின் போலி முகமூடிகள் தகுந்த ஆதாரங்களுடன் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெளிப்பட ஆரம்பிக்கும். இந்த உண்மை உங்களுக்கு ஆரம்பத்தில் சற்று அதிர்ச்சியை தேடி கொடுத்திருந்தாலும் உங்களை சுற்றியுள்ள துரோகிகளை உங்களின் வாழ்க்கையிலிருந்து முற்றிலும் வேரோடு பிடுங்கி எறிய இது ஒரு நல்ல வாய்ப்பாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையும். இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். கிடைத்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே மாறுகிறதா இல்லையா என்பதை நீங்கள் முழுமைக்கும் புரிந்து கொள்வீங்க. மீனம் ராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லா காரியங்களிலும் தாமதங்கள் ஏற்படத்தான் செய்யும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விழிப்புணர்வுடன் இருந்து கொண்டால் அது உங்களுக்கு மிகவும் நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சோர்வுகள் நீங்கி வாழ்க்கையில முன்னேறவும் ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமா தேடி கொடுக்கும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள், அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களின் இந்த அசூரவேக புதுமையான வளர்ச்சி உங்களை சமூகத்தின் மிக உயர்ந்த சிம்மாசனத்தில் அமர வைக்கப் போகிறது. அதையும் நீங்கள் வர வர உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய ஒட்டுமொத்த போராட்டங்களுக்கும் சரிவுகளுக்கும் பின்னால் இருந்த ஒரே ஒரு மாபெரும் தவறு என்ன தெரியுமா? நீங்கள் உங்களை சுற்றியுள்ள எல்லாரையுமே நல்லவர்கள் என்று கண்மூடித்தனமாக நம்பியதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் இதுவரைக்கும் அனுபவித்த சில தடைகளாகவும் பிரச்சனைகளாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். உங்களுடைய தூய்மையான மனதில் கள்ளம் கபடம் இல்லாததால் உங்களின் அந்த அதீத நம்பிக்கையை பயன்படுத்தி கொண்டு உங்களின் நம்பிக்கையை தவறாக பயன்படுத்திய அந்த ஒரு நபர் யார் என்பது இப்போது அப்பட்டமாக உங்களுடைய கண்முன்னே வெளிப்படவும் போகிறது.
வெளியில் உங்களின் மிக நெருங்கிய நண்பரைப் போல நடித்துக்கொண்டே உங்களின் பணத்தையும் உங்களின் உழைப்பையும் சுரண்டி கொண்டு உங்களுக்கு பின்னால் சதி செய்தவர்களின் போலி முகமூடிகள் தகுந்த ஆதாரங்களுடன் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெளிப்பட ஆரம்பிக்கும். இந்த உண்மை உங்களுக்கு ஆரம்பத்தில் சற்று அதிர்ச்சியை தேடி கொடுத்திருந்தாலும் உங்களை சுற்றியுள்ள துரோகிகளை உங்களின் வாழ்க்கையிலிருந்து முற்றிலும் வேரோடு பிடுங்கி எறிய இது ஒரு நல்ல வாய்ப்பாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையும். இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். கிடைத்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எது வேண்டும் எது வேண்டாம் என்ற அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே மாறுங்க. மாறுகிறதா இல்லையா என்பதை நீங்கள் முழுமைக்கும் புரிந்து கொள்வீங்க. மீனம் ராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லா காரியங்களிலும் தாமதங்கள் ஏற்படத்தான் செய்யும்.